வணக்கம் நண்பர்களே. கனகம்பட்டி ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், உடம்பு பூரா விபூதி பூசிக்குவாங்க, சந்தனம் பூசிக்குவாங்க. பௌர்ணமி நாட்கள்ல சந்தனத்தை உடம்பு பூரா பூச சொல்லுவாங்க. தன்னை தேடி வரும் பக்தர்கள் அவங்க கையால பகவானுக்கு உடம்பு பூரா சந்தனத்தை பூசி விடுவாங்க. அமாவாசை நாட்கள்ல விபூதி ஐயா உடம்பு பூரா பூசிக்குவாங்க. இது ரொம்ப நாள் வழக்கமா ஐயா வச்சிருந்தாங்க. ஐயா அந்த விபூதியையும் சந்தனத்தையும் பக்தர்களுக்கு மருந்தா கொடுத்தாரு. அவங்களோட உடம்புல இருக்கிற நோயில போக்குனாரு. பல மருத்துவங்களையும் மகிமைகளையும் அந்த விபூதி சந்தனம் மூலியமா ஐயா நடத்தினாரு. இப்போ ஐயா ஜீவசமாதி ஆனதுக்கு அப்புறம் அந்த பீடத்து மேல, ஐயாவோட ஜீவசமாதி பீடத்து மேல சந்தன காப்பும் விபூதி காப்பும் கோயில்ல பூசுறாங்க. அமாவாசை நாட்கள்ல ஐயாவுக்கு விபூதி காப்பு போடுறாங்க. அந்த பீடம் பூரா மேல வந்து விபூதி கொட்டி, ஐயா மேல வந்து அந்த பீடத்து மேல வந்து விபூதி கொட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கு மேலதான் மலர்கள் தூவி ஐயாவுக்கு பூஜைகளே நடக்கும். பௌர்ணமி நாட்கள்ல சந்தன காப்பு போடுவாங்க. ஐயா பீடம் ஃபுல்லா அந்த காப்பு இருக்கும். நீங்க பூஜைக்கு போயிருக்கிறவங்க, அமாவாசை பூஜைக்கு பௌர்ணமி பூஜைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஐயாவோட பீடத்து மேல அந்த சந்தன காப்பு போட்டுதான் அதுக்கு மேல மலர்கள் கொட்டி அர்ச்சனைகளும் அபிஷேகங்களும் நடந்திருக்கும். ஒரு வாரம் அளவுக்கு அந்த பீடத்து மேலேயே அந்த சந்தன காப்பையும் விபூதி காப்பையும் அப்படியே விட்டுருப்பாங்க. ஐயாவோட முழு ஆற்றலும் சக்தியும் அதுல அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். ஒரு வார அளவுல இருக்கிறப்போ அதோட மகத்துவம் வந்து ரொம்ப அதிகமாயிரும். அதோட மகிமைகளும் ரொம்ப அதிகமாயிருக்கும். அதை வந்து எடுத்து சின்ன சின்னதா பாக்கெட் பண்ணி பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க. உடம்புல வந்து தீராத நோய் இருக்கிறவங்க மருத்துவம் பார்த்தும் அந்த நோய் சரியாகவே இல்லை, ரொம்ப நாளா அதனால முடியாம இருக்கிறோம், இது என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு இருக்கிறவங்க கோயில்ல அந்த விபூதி பாக்கெட் சந்தன பாக்கெட்டை கேட்டு வாங்கி அதை டெய்லியும் காலையிலையும் மாலையிலையும் தண்ணீர்ல கலந்து நீங்க குடிச்சிட்டு வரணும். அப்படி வரப்போ உங்களோட உடம்புல இருக்கிற அந்த நோய்கள் எல்லாமே காணாம போயிடும். அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில வந்து நம்ம பொட்டு வைக்கிற அளவுக்கு விபூதி கொஞ்சோண்டு எடுத்து தண்ணீர்ல கலந்து நல்லா கலக்கணும். அதை ரெண்டு கிளாஸ்ல வச்சு நீங்க ஆத்துறப்போ அது கலர் மாறும். அந்த அளவுக்கு காட்டிட்டு பகவானை மனதார வேண்டி ஆத்மாத்மா வேண்டணும். வேண்டி நமக்கு அந்த நோய் குணமாயிரணும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட ஐயாவை வேண்டி வெறும் வயிற்றுல முதல்தான் அந்த தண்ணியை தான் நீங்க குடிக்கணும். காலையில சந்தனமும், நைட்டு நீங்க தூங்க போறப்ப விபூதியையும் குடிக்கணும். தொடர்ந்து 1 மாத அளவுக்கு இதை குடிங்க. கண்டிப்பா உங்களோட உடம்புல தீராத நோய் எது இருந்தாலும் அது தீர்ந்துட்டு வர்றதை நீங்க உணரலாம். ஐயாவை முழு மனதோட நம்பி நீங்க தான் அதை எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும், நீங்க நினைச்சாதான் இது முடியும் அப்படின்னு முழு மனதார வேண்டி நீங்க அந்த இதை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு உங்களோட நோய்கள் குணமாகும். இதை வந்து அலட்சியமாவோ இல்லை வந்து செக் பண்றதுக்காகவோ யாரும் இதை பண்ண வேணாம். முடியாத பக்தர்கள் நிறைய பேர் இதனால பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது எங்க கிடைக்கும் அப்படின்னா கோயில் ஆபீஸ்ல கிடைக்கும். நான் ஐயாவோட ஜீவசமாதி இருக்கிறதுக்கு பின்னாடி பின்புறத்துல நிர்வாகம் இருக்கும், ஆபீஸ் இருக்கும். அங்க போனீங்க அப்படின்னீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. ஆனா எல்லாரும் போய் அவங்கள தொந்தரவு பண்ண வேணாம். ரொம்ப முடியாதவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க மட்டும் அதை போய் கேட்டு வாங்கி பயன்பெற்றுக்கலாம். அங்க கூட்டங்கள் அதிகமா வருது, லட்சக்கணக்கில் மக்கள் வராங்க. அத்தனை பேருக்கும் அது கொடுக்க முடியாது. அவங்க இருக்கிறப்போ எவ்வளவு பேர் வந்தாலும் கொடுப்பாங்க. கம்மியா இருக்கிறப்போ முடியாதவங்களுக்கும் குறைகளோட வர்றவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதனால அவங்களை யாரும் தொந்தரவு பண்ண வேணாம். உங்க உடல்ல உண்மையாலுமே நோய்கள் இருக்கு, அது குணமாகவே இல்லை அப்படிங்கிறவங்க அதை வாங்கி பயன்படுத்தலாம். குழந்தைகள் இல்லை, பல வருடங்கள் ஆயிடுச்சு, குழந்தைகள் இல்லை அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பா அதை வாங்கி நீங்க பயன்படுத்தலாம். அதனால உங்களுக்கு பயன்கள் கிடைக்கும். உடம்புல தீராத நோய்களை தீர்க்கறதுக்காக தான் பண்ணணும். உங்களுக்கு அந்த அந்த விபூதியும் சந்தனமும் கிடைக்குது அப்படின்னா அதை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கோங்க. அது ரொம்ப மருத்துவமும் மகத்துவமும் வாய்ந்தது. அது வந்து நம்மளுக்கு சாதாரண விபூதியோ சந்தனமோ கிடையாது. ஐயாவோட பீடத்து மேல 1 வார அளவுல அதை அப்படியே அது மேல விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து எல்லாருக்கும் பாக்கெட் பண்ணி தராங்க. அதை வந்து யாரும் தவறா பயன்படுத்த வேணாம். ஐயாவோட மகிமைகளையும் அற்புதங்களையும் ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி பல பதிவுகள்ல ஐயாவோட அற்புதங்களை பார்த்துருக்குறோம். இதுக்கப்புறமும் பல பதிவுகள்ல ஐயாவோட அற்புதங்களையும் மகிமைகளையும் நம்ம பார்க்க போறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த பதிவுல ஐயாவோட மகிமைகளையும் அற்புதங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். பழனிசாமி சாமிகள் திருவடிகள் சரணம்.